நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டு பகுதியான மேல் தலையாட்டு மந்து பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ராட்சத குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த முறை பெய்த மழையின் போது அப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணிகள், கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அப்பகுதியில் JCB இயந்திரம் மூலம் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாய் உடைந்ததால் அருவி கொட்டுவது போல் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணானது. மேலும் அருகில் இருந்த வீட்டின் சுவற்றில் தண்ணீர் பீச்சி அடித்ததால் வீட்டின் சுவர் சேதமடைந்தது. எனவே நகராட்சி நிர்வாகம் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில் வேலை செஞ்சுட்டு தாங்க இருந்தாங்க. இந்த ஒரு வாரமாக வேலை நடந்துட்டு தாங்க இருக்குது. காலையில் இந்த JCBயில் விட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தண்ணி விட்டுருப்பாங்க போல். அந்த தண்ணி மூலியமாக பைப்பு கழட்டிக்கிட்டு இந்த பைப்புனாலேயே எங்களுக்கு உத்தரவிடுங்க. இதுக்கு 3 டைம் 4 டைம் விழுந்துருச்சு பாருங்கள். பைப்பை விழுந்துறதுக்கு அதிர்ச்சியெல்லாம் ரொம்ப ஆயிடுது. அந்த வழி நாங்கள் இருக்கவும் முடியறதில்ல, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவும் முடியறதில்லைங்க. மக்கள் எவ்வளோ சொன்னாலும் இதே வழி தான் நடக்கிறாங்க, போகிறாங்க, வண்டியை உள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்படி வண்டி உள்ளே வரும்போதெல்லாம் வீடு கீழே அதிருதுங்க. யாரும் எல்லாம் செவரு வீடு தாங்க. ரொம்ப உத்தரவாதம் இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு வாரத்துக்குள்ள காங்கிரீட் போட்டு கொஞ்சம் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க, நம்மளும் அங்கே இங்கே கூட்டிட்டு போய் குழந்தைங்களை வைக்கவும் முடியாது. இப்போ வாடகை வீடு தேடினாலும் எங்கேயுமே வாடகை வீடு கிடைக்கிறது இல்லைங்க. அதனால நீங்க தான் பார்த்து ஏதோ ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.